எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அன்பே சிவம், மனமே குரு. இது எம் குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். ஸோ எப்பயும் சொல்ற மாதிரி இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா வீடியோவும் பாருங்க. இன்னைக்கு மறுபடியும் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கு. ஸோ உங்களுக்கு தியான பயிற்சி கற்றுக்கணும், இல்லை தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ எங்ககிட்ட பேசலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த டவுட்ஸை பார்த்துட்டு நாங்கள் வீடியோவாக எடுத்து போடுவோம். அதே மாதிரி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தியான பயிற்சி முழுக்க முழுக்க ரொம்ப வித்தியாசமானது. எங்கள் குரு அவர் சமாதி நிலை அடையிறதுக்கு முன்னாடி எங்களை இந்த பயிற்சியை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எதிர்ப்பை சேர்க்கணும்ன்ட்டு சொன்ன ஒரு காரணத்தினால் நாங்கள் இந்த தியான பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி தியான பயிற்சி உதவும் அதை பேசிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தியான மையத்துக்கு அதுக்கு உங்களுக்கு ஏற்ற பயிற்சியை நாங்கள் எடுத்துக்க சொல்லுவோம். இல்லைன்னா உங்களுக்கு இங்கே நாங்கள் சொல்லித்தர அந்த தியான பயிற்சியை கற்றுக்கணும் என்ற விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எப்போ சொல்லித்தரோம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த தியான பயிற்சியை கற்றுக்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா, கோயிலில் போய் பூஜை பண்ணுறதுக்கும் சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் போயிட்டு வழிபாடு செய்கிறதும் இல்லை பக்தி பண்ணுறதோ ஒன்றா, இல்லை அதில் மாற்றி பண்ணணுமா? அதாவது கோயிலில் வேற மாதிரி வழிபாடு செய்யணும், இல்லை ஜீவசமாதியில் வேற மாதிரி வழிபாடு செய்யணுமா, இல்லை ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி வழிபாடு செய்யணுமா? இன்னும் சிம்பிளா இந்த கேள்வியை கேட்குறேன். என் நண்பர் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கேட்டாரு, ஏன்னா அவர் ரொம்ப லென்த்தாக கேட்டார் கேள்வியை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கோவிலில் செய்கிற வழிபாடே நான் ஜீவசமாதியில் செய்யலாமா, இல்லை ஜீவசமாதியில் வேற மாதிரி ஒரு வழிபாடு இருக்கா? அதுதான் கேள்வி, சிம்பிளா. இப்போ வாங்க இதை கொஞ்சம் ஆராய்வோம். முதல்ல கோவிலுடைய கான்செப்ட் இதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த பலிப்பீடம் அதை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம், போயிட்டு பாருங்க. ஆனால் நான் மறுபடியும் சும்மா அப்படியே லைட்டாக சொல்கிறேன், ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ கோவிலில் என்ட்ரு ஆனதும் பெரிய ராஜகோபுரம் இருக்கும், பிரம்மாண்டமான ராஜகோபுரம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது பலிப்பீடம் இருக்கும், அதுக்கப்புறம் கொடிக்கம்பம் இருக்கும். கேப்டனுங்களா? திருவுருவ சிலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும், கலைநயத்தோடு இருக்கும். அப்படியே அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு போனோம்னா உள்ள கருவறை இருக்கும், இருட்டாக இருக்கும். ஐயர் விளக்கேற்றி மந்திரங்கள் உச்சாரிச்சுட்டு விளக்கேற்றி காமிப்பார். அந்த விளக்கு ஒளியில் அந்த மூலவருடைய அந்த சிலையை நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு நமக்கு என்ன வேண்டுமோமோ அது வேண்டிப்போம். வேண்டிட்டு கும்பிட்டுட்டு வெளில வருவோம், பிரசாதம் வாங்குவோம், உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம். இது கோயிலில் பண்ணுற பிரார்த்தனை. ஸோ இது என்ன பண்ணுறோம், அந்த கான்செப்ட் நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போயிருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? அங்கே கோயில் உள்ள என்ட்ரு ஆகிறோம், நல்லா புது ஆடைகள் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு தலைக்கெல்லாம் ஊற்றிக்கிறோம், இல்லை வாசனை பூக்கள் எடுத்துக்கிறோம், கரெக்டுங்களா? பழங்களை எடுத்துக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்ல ஆடைகளை போட்டுக்கிட்டு நேராக கோயில் உள்ள போகும்போது அந்த பிரம்மாண்டமான அந்த கோபுரத்தை இப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அந்த பிரம்மாண்டம் தெரியுது. அதை தாண்டி பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த வாசக்கல் இருக்கும் தெரியுங்களா? அதை சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி சின்னதாக வச்சுருக்கோம், ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க. ஆனால் கதவுகளும் பெருசாக இருக்கும், ஏன்னா அந்த பிரம்மாண்டம். ஏன் உள்ள என்ட்ராகும் போது அந்த பிரம்மாண்டமான கதவுகள் இல்லை பிரம்மாண்டமான கோபுரங்கள் பெரிய வாசக்கால் வைக்கிறாங்கன்னா, நம்மளுக்குள்ள போகும்போது நம்மளை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம மனசு லைட்டாக அப்படி அந்த லயப்படும், அமைதியாகும். இப்போ சிம்பிள், நீங்க இருக்கீங்க, ஒரு 5 அடி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 அடி ஆள் ஹைட்டு வெயிட்டா இந்த ரெஸ்லிங்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பாடி பில்டர் மாதிரி உங்க பக்கத்துல நின்றானா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி லைட்டா கொஞ்சம் ஒடுங்குவோம், ஜென்ரலா நார்மலா மனுஷங்க. கரெக்டுங்களா? ஏன்னா நம்மளோட ரொம்ப உடல் வலுமையான அவனா இருக்கானேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது நம்ம மனம் லைட்டா அப்படியே ஒடுங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பலிப்பீடம். அந்த பலிப்பீடம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆணவம்
எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல வந்து விட்டுடணும். இந்த குரோதம், ஆணவம் எதுவா இருந்தாலும் துர்குணங்கள்லாம் அங்க பலி கொடுத்துடணுன்றத பலி பிரமிச்சு. அதுக்கப்புறம் கொடிமரம் வச்சிருக்கோம். கொடிமரம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இப்படி தலையெடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன் அவ்வளோ பெரிய கொடிமரம் வச்சிருக்காங்கன்னா அதுதான் வந்து உங்க பிரபஞ்ச சக்தியை ஃபுல்லா இழுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது தாண்டி கோயிலுக்குள்ள போகும்போது அந்த மூலவர் கிட்ட போய் நிற்கும் பொழுது இருட்டா இருக்கும். வாசனை மலர்கள் வீசின்னு இருக்கும். அந்த மலர்கள்ல இருந்து வாசனைகள் வீசிட்டு இருக்கும். நல்ல நறுமணம் இருக்கும். ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி வச்சிருப்பாங்க. அங்க ஐயர் வந்துட்டு கோவில்ல வந்து ஆரத்தி காமிப்பான். அப்போ அந்த மணி அடிப்பாங்க. கரெக்டுங்களா? மணி அடிச்சுட்டு ஸோ ஆரத்தி காமிக்கும் பொழுது அதை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியாம நம்ம மனம் வந்து லயப்பட்டு அதில் அப்படியே ஆழ்ந்து அப்படியே நின்று நம்ம வந்து வேண்டுதல் எனக்கு இதை கொடு அதை கொடு எல்லாமே வேண்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் பொதுவாக கோயிலில் வந்துட்டு நம்ம வந்து இதை கொடு அதை கொடுன்னு வந்து வேணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயும் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. எப்போ உங்க மனம் அடங்குதோ அப்போ உங்க பிரபஞ்சத்துடைய கதவுகள் திறக்கும் என்று சொல்லியிருக்காங்க. பிரபஞ்ச சக்தியோடைய இது. ஸோ அந்த மாதிரி பிரபஞ்ச சக்தியோடைய கதவுகள் திறக்கும்போது நீங்க என்ன கேட்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு கிடைக்க ஆரம்பிச்சிடும்ன்ட்டு. ஸோ அப்படிதான் கோயிலில் ஆரத்தி கலக்கும் போது நம்ம சம்டைம்ஸ் நம்மளே மெய் மறந்து அப்படியே நம்மளுக்கு கண்ணை மூட ஆரம்பிச்சிடுவோம். சம்டைம்ஸ் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க ஆரத்தி காமிக்கும் போது கண்ணை மூடக்கூடாது பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கோவில் வழிபாடு. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம போய் பண்றோம். கோயிலில் போய் நம்மளுக்கு என்ன தேவையான வேண்டுதல்களை வைக்கிறோம், எல்லாமே பண்றோம். இப்போ வந்து நம்ம வந்து ஜீவ சமாதிகள் வந்து பார்ப்போம். அதோடைய வழிபாடு எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். போனோம்னா ஒரு மயான அமைதின்னு சொல்லுவாங்க தெரியுமா? பெரும்பாலான ஜீவ சமாதிகள் வந்து ஒரு நல்ல ஞானியுடைய ஜீவ சமாதிகள் அப்படித்தான் இருக்கும். ஒரு மயான அமைதியா இருக்கும். பெரிய ஆடம்பரம் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஒரு சில இடங்கள்ல வந்து சிறிய குடிசை இருக்கும். சில இடங்கள்ல வந்து ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி தான் இருக்கும் அந்த இடம். நடுவில் ஒரு லிங்கத்தை வச்சிருப்பாங்க, இல்லை அந்த மகானுடைய போட்டோ வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு 2க்கு 2 ஸ்கொயரா வந்து அவங்க சமாதியை மட்டும் வச்சு மேல பூ வச்சிருப்பாங்க. இப்படிதான் இருக்கும். எந்த ஒரு மணி அடிக்கிற சத்தமும் இருக்காது. பெரும்பாலும் எந்த ஒரு ஆரத்தி காமிக்கிறது அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி பெரும்பாலானவர்கள் வரவங்க பார்த்தீங்கன்னா வந்து பட்டாடை போட்டுக்கிட்டு தாம் தூம்லாம் வரமாட்டாங்க. ரொம்ப எளிமையா வருவாங்க. பேச்சுவார்த்தை இருக்காதாங்க. முடிஞ்ச வரைக்கும் மௌனமாக தான் இருக்கும். அப்படியே அவங்க வந்து அந்த சமாதியை சுற்றிட்டு சிலன்ட்ட ஒரு இடத்துல போயிட்டு கம்முன்னு கண்ணை மூட்டு உட்காருவாங்க. கரெக்டா? ஸோ ஏன் அந்த வித்தியாசம் இருக்கு? ஒரு நல்ல குருங்களுடைய சமாதிக்கு போகும்போது இப்படி மாற்றி வழிபடுறாங்க, கோவிலுக்கு போகும்போது அந்த மாதிரி வழிபடுறாங்கன்னா, கோவிலில் இருக்கிறது முழுக்க முழுக்க பக்தி. பக்தியை நான் என்ன பண்றோம்னா, அந்த இறைவன் நம்மளோட ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு, அந்த உயர்ந்த சக்தி கிட்ட போயிட்டு நம்ம என்ன கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம கோயில்ல பண்ற ஒரு விஷயம். இதே வந்து சித்தர்களுடைய மகான்களுடைய ஜீவ சமாதியில போகும்போது நம்ம வந்து வேண்டது கோயில்ல வேண்ட அதே விஷயத்த வேண்டக்கூடாது. மகான்களுடைய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போகும்பொழுது நம்ம வந்து என்ன கேட்கணும்னா, எனக்கு ஞான நிலை கொடுங்க, எனக்கு வந்துட்டு அந்த முக்தி நிலை கொடுங்க, இல்லை நான் வந்து ஆன்மீக பாதையிலேயே நல்லா வரத்துக்கான வழியை கொடுங்க. ஸோ அந்த மகான்கள் வந்து அதை கொடுக்கறதுக்கு தான் முதல்ல ரெடியா இருப்பாங்க. நான் கோயில்ல போய் அந்த பக்தியில வந்து நான் பண்ற மாதிரி எனக்கு வந்து செல்வம் கொடு, எனக்கு வந்துட்டு நல்ல மனைவியை கொடு, இல்லை நல்ல கணவரை கொடு, நான் எனக்கு இது கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இது பண்றேன், அதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு எப்பயுமே ஜீவ சமாதிகள்ல ஒரு மகான்களுடைய சமாதிகள்ல போய் செய்யவே கூடாது. அதை விட பெரும் பாவம் வந்து வேற எதுவுமே இல்லை. மகான்களுடைய சமாதி நிலைக்கு போகும்போது அங்க போயிட்டு நீங்க பேர் அமைதியை காக்கணும், உங்க மனம் ஒடுங்கணும், லயப்படணும். அங்க அமைதியா ஒரு வாரத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த தியான பயிற்சி போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச தியான பயிற்சி உட்காந்துக்கிட்டு யாரையும் டிஸ்டர்ப் நம்மளும் பண்ணக்கூடாது, நம்மளும் யாரும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வச்சுக்காம ஓரமா அமைதியா போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கம்முன்னு கண்ணை மூடிக்கிட்டோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச தியான பயிற்சி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த தியான பயிற்சியை அங்கே வந்து நீங்க கம்முன்னு பண்ணும்போது, இதை வந்து இன்னைக்கு நான் பண்ணிட்டு வந்தேன், இதோட என்னோட அடுத்த பிறந்த நாளுக்கு தான் நான் போய் பண்ணுவேன், இல்லை என்னோட அடுத்த திருமண நாளுக்கு தான் போய் பண்ணுவேன்னா அந்த மாதிரி இல்லை. இது முடிந்த வரைக்கும் தினமோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாளோ அடிக்கடி போயிட்டு வந்து நீங்க இந்த பயிற்சியை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜீவ சமாதியில இருக்கிற அந்த ஞானியோடைய அந்த குருவோடைய அருள் வந்து உங்க மேல வந்து பட ஆரம்பிக்கும்.
இங்க நான் அருள்ன்றுட்டு என்ன சொல்றேன்னா வந்து அவங்களுடைய வைப்ரேஷன், அவங்களோட அதிர்வலைகள் வந்து நம்ம மேல படும் பொழுது, அவங்க வந்து உங்க ஆன்மாவை அவங்க வந்து ஏத்துக்கும் பொழுது, உங்க உடல் உபாதைகளா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அது மேல வந்து உங்க எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஞான பாதைக்குள்ள நீங்க வந்து வர ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த ஞான பாதைக்கு வரணும்? நான் எல்லார மாதிரி வந்து இப்போ உலகத்துல வந்து எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ அவ்வளோ கோடி பேரும் ஞானத்துக்குள்ள வரல, வெகு சிலர் மட்டும்தான் ஞானத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஏன் ஞானத்துக்குள்ள வரணும்? எல்லா மக்கள் மாதிரி சந்தோஷமா இருந்து டிவியை பார்த்துக்கிட்டு இல்லை மக்களோட வந்து மக்களாக வந்து ஜாலியா விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை முடிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நினைச்சு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிறவி அந்த சக்கரம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்க வெளியில வரணும்ன்ட்டு முடிவு பண்ணீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி குருங்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு, ஞானிகளுடைய சமாதிகளுக்கு போயிட்டு அமைதியா உட்கார்ந்து உங்களை நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா, நான் என்ற அந்த மூலத்தை வந்து தேட ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு குரு அருள் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா அவர் அந்த பாதையில வந்து உங்களை வந்து இழுத்துக்க பார்ப்பாரு, ஆன்மீக பாதையில. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்பே சிவம், மனமே குரு. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.